தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். தொகுதி மறுவரையறை தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் பேசிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த முதல் கூட்டு நடவடிக்கை குழு நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக இந்த குழு நடவடிக்கை எப்படி இருக்கும், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது, அது குறித்தான விவரங்கள் வழங்குங்க. வணக்கம். தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையை நிறைவு செய்திருக்கிறார். தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு பிரசன்டேஷன் ஒன்றையும் அவர் கொடுக்க இருக்கின்றார். அதாவது தற்போது இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை, தொகுதி மறு வரையறை மக்கள் தொகை அடிப்படையில் செய்யப்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பவர் பாயிண்ட் மூலமாக அவர் விளக்கக்கூடிய அந்த காட்சியை தற்போது இங்கே காண முடிகின்றது. தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, அதே நேரத்தில் வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களிலே எத்தனை தொகுதிகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் அவர் தற்போது இந்த பவர் பாயிண்ட் மூலமாக மற்ற தலைவர்களுக்கு விளக்கி வருகின்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியதனுடைய சாராம்சம் என்பது, என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த தலைவர்களுக்கு மிக்க நன்றி. அதே நேரத்தில் நாம் எப்படி இங்கு ஒற்றுமையாக கூடியுள்ளோமோ கடைசி வரை இந்த கொள்கை நிறைவேறும் வரை நம்முடைய ஒற்றுமை குலைந்து விடக்கூடாது. இதே நோக்கத்தோடு நாம் உறுதியாக செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய நோக்கம் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு. எனவே அதற்கு நான் ஒரு பெயர் வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த குழுவுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றார். அதாவது நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு என்று தமிழில் இதற்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த குழு இன்று ஒரு நாள் கூட்டமாக நிறைவு பெறப்போவதில்லை. எப்போதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்போதெல்லாம் கூடி விவாதிப்பதற்கான ஏற்பாடுகள், நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அனைவரும் ஒற்றுமையுடன் போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் என்றும், எந்த சூழலிலும் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக் கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஒற்றுமையோடு செயல்பட்டு பாஜகவினுடைய இந்த திட்டத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திலே முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக அவர் பேசும்போது பாஜக இதை கொண்டு வருவதன் மூலமாக மாநிலங்களுடைய அதிகாரத்தை குறைக்க பார்க்கிறது. இதன் மூலமாக எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றால், மாணவர்கள் முக்கிய வாய்ப்புகளை இழப்பார்கள், பெண்கள் அதிகாரத்தை அடைவதில் சிக்கல் ஏற்படலாம் என்று பல்வேறு விஷயங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார். அதே போல 2 ஆண்டுகளாக மணிப்பூர் பற்றி எரிகிறது. ஆனால் மணிப்பூருக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இந்தியாவினுடைய அந்த கவனத்தை ஈர்க்க முடியாத சூழல் இருக்கின்றது. ராஜேஷ், நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.